விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்து அதிபதி தான் நம்மளுடைய புதன் பகவான். இந்த புதன் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுடைய கடக ராசியிலிருந்து 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பொதுவான ஒரு விஷயம், ஒரு அவங்களுடைய தேவைக்கு இல்லைன்னா அவங்களுடைய ஃபேமிலியோட தேவைக்கு கேட்க போறாங்க அப்படின்னாலும் ஒரு பயம் பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது விருச்சிக ராசி நேயர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க போய் தலையிட்டு அந்த விஷயத்த போய் கேட்கணும்னா ஒரு பதட்டத்திலே போவாங்க. அது எப்படின்னா நம்ம சரி பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பயம் பதட்டம் இருக்கும். முதல் நீங்க அதுல இருந்து இந்த காலகட்டத்தில் வெளியில வர்றதுக்கு உண்டான அமைப்பு தைரிய வீரிய ஸ்தானம் இருக்கு. அந்த தைரிய வீரியஸ்தானம் மூலமா உங்களுக்கு அதிகமான தைரியம். அப்படி இருக்கும்போது பாக்கியஸ்தானத்துல என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்காருன்னா, யாருக்குமே வருமானத்தை தடை பண்ணவே இல்லைப்பா. அவங்களுடைய வருமானம் ரொம்ப ரொம்ப பெரிய வருமானமா வருதா அப்படின்னாலும் நார்மலான வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த நார்மலான வருமானத்தை தக்க வச்சுக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க ரொம்ப யோசிப்பாங்க. இந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த விவசாயம் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு உண்டான உதவி, ஏதாவது ஒரு வகையில் திருமணம் ஆகாதவங்களுக்கு வரன் பார்க்க ஹெல்ப் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு எதுனாலும் சொல்கிறது, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறதுங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு பண்ணக்கூடிய உதவி கண்டிப்பாக பண்ணணும். அந்த பண்ணாலே இந்த மாற்றம் ஏற்படும். அடுத்து ரொம்ப முக்கியமாக என்ன வழிபாடுனா, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். புதன் பெயர்ச்சி, அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 நாட்கள் வந்து புதன் பெயர்ச்சி நடக்கும். இந்த 28 நாட்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு இந்த புதன் பகவான் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து மிதுன ராசியிலேருந்து புதன் பகவான் கடக ராசிக்கு வராரு. ஆல்ரெடி கடகத்தில் யார் இருக்காருன்னா குரு பகவான் இருக்கிறாரு. அவர் வந்து ஏற்கனவே இயற்கை சுபர், சரிங்களா? அப்படிப்பட்ட இயற்கை சுபரோட யார் சேர்றாங்கன்னா நம்ம புதன் பகவான் சேர்றாங்க. அப்படி சேரும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை 12 ராசிகளுக்கு கொடுக்குறாங்க. இவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்வை தான் நம்ம புதனுக்கு, 7ஆம் பார்வை மட்டும்தான். அப்படி இவர் கடகராசியிலேருந்து 7ஆம் பார்வையாக நம்ம மகர ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் மாறுபடும். அவங்களுடைய கஷ்டங்களுக்கும் அவங்களுடைய கவலைகளுக்கும் உண்டான ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாக வந்து புதன் பெயர்ச்சியில் பொது பலன்கள்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? புதன் யாருக்கு, அதாவது இந்த ரொம்ப கணக்கில் ரொம்ப பெஸ்ட்டாக கணக்கில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று வந்து தகவல் தொடர்பு சாதனங்கள், இன்னொன்று மொபைல் சம்மந்தப்பட்ட வேலை, சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனி, இந்த மாதிரியான நிறைய வேலைகளுக்கு தான் நம்ம புதன் பகவான் காரகர். அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி புதன் பெயர்ச்சி நடக்கும்போது இந்த காலகட்டம் இந்த 28 நாட்களும் ஒரு நல்ல தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கும், புதிய நிறைய ஒரு முடிவுகள் ஏற்படுறதுக்கும், நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கும் ஒரு பெரிய காரணமாக இருக்க போகிறாரு. இவர் வந்து பொது காரணங்கள் மட்டுமல்லாது ஒவ்வொரு ராசிக்கும் சில குறிப்பிட்ட காரணங்களையும் ஏற்படுத்த போகிறார். அது மட்டும் இல்லை, இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் யாராவது ஒருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு வாய்ப்பு, அதாவது டெலிஃபோன் மூலமாக ஃபோன் மூலமாக அவங்களுக்கு வந்து சேரப்போகுது. அந்த அழைப்பு யார், அந்த அழைப்பு என்ன விஷயமா வரப்போகுது அப்படிங்கிறத வச்சும் நம்ம தொடர்ச்சியாக இந்த 12 ராசிகளுக்கும் பார்த்துடலாம். தொடர்ந்து இந்த பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த புதன் பயிற்சியில் என்ன பொது பரிகாரம் 12 ராசிகளுக்கும் வரப்போகிற முக்கியமான அந்த கால்ஸ் பற்றி சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நம்மளுக்கு சில பாதிப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பாதிப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் எனக்கு இந்த பிரச்சனை மட்டும் சரியாக மாட்டேங்கி, இது மட்டும் நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இதில் எனக்கு முன்னேற்றமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில வழிபாடுகளும் வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்கிறது. இந்த வாழ்வியல் பரிகாரம் ஒரே மாதிரியான சில விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் என்ன, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி, இதுதான் இந்த வாழ்வியல் பரிகாரத்திலே முக்கியமான ஒரு விஷயம். இது பண்ணுறது மூலமாக நம்மளுடைய கர்மா வந்து குறையும். நம்ம ஏற்கனவே மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, வக்ரகதியோடு இருக்கிறாரு.
அப்படி இருக்கும்போது சில ராசிகளுக்கு ஏழரை சனி இருக்குது, கண்டக சனி இருக்குது, நிறைய பாதிப்புகள்லாம் இருக்குது. அந்த பாதிப்பு வந்து எந்த வகையிலையும் நம்மளை பாதிக்காத, ஏன்னா இயற்கை சுபர் குரு பகவானுடைய சேர்ந்து புதன் பகவான் இருக்கார். அப்படி இருக்கும்போதும் சில சில விஷயங்கள்ல எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அந்த பாதிப்புகளை எதுவும் நம்மளுக்கு வராமல் இருக்கணும் இல்லையா? அதற்கும் உண்டான வாழ்வியல் பரிகாரம் வழிபாடு முறைகளையும் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்து அதிபதி தான் நம்மளுடைய புதன் பகவான். இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளுடைய கடக ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒன்றுன்னா நிறைய விஷயத்த போட்டு திங்க் பண்ணுறவங்க. ஒருவேளை நான் சொன்னதை தப்பாக நினச்சிட்டவங்களோ செஞ்சுட்டாங்களோன்னு சொல்லி ஓரளவு குழப்பத்திலே இருக்கக்கூடியவங்க, ஓவர் திங்கிங் பண்ணுறவங்க. இது இப்போ நல்லதா கெட்டதா, நம்ம பண்ணிட்டோமே, அது பண்ணதுக்கப்புறம் யோசிக்கிறதுன்னு சொல்லி நிறைய விஷயம். அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகள்கிட்ட நம்மளுடைய பிள்ளைங்கிட்ட பேசவே ஒரு சில நேரம்லாம் வச்சு வாங்கிடுவாங்க. ஆனால் சில நேரம் அவங்க பேசும்போதெல்லாம் இவங்களே கொஞ்சம் பயப்படுவாங்க. அதே மாதிரி பொதுவாக ஒரு இடத்துல ஒரு விஷயம் கேட்க போகிறாங்க, அரசு சம்மந்தப்பட்ட விஷயம்னாலும் சரி, இல்லை பொதுவான ஒரு விஷயம், ஒரு அவங்களுடைய தேவைக்கு இல்லைன்னா அவங்களுடைய ஃபேமிலியோட தேவைக்கு கேட்க போகிறாங்க அப்படின்னாலும் ஒரு பயம் பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது விருச்சிக ராசி நேயர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க போய் தலையிட்டு அந்த விஷயத்த போய் கேட்கணும்னா ஒரு பதட்டத்திலே போவாங்க. அது எப்படின்னா நம்ம சரி பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பயம் பதட்டம் இருக்கும். முதல் நீங்கள் அதுலேருந்து இந்த காலகட்டத்தில் வெளியில் வர்றதுக்கு உண்டான அமைப்பு தைரிய வீரியஸ்தானம் இருக்குது. அந்த தைரிய வீரியஸ்தானம் மூலமாக உங்களுக்கு அதிகமான தைரியம் கிடைக்குது. அப்பா பரவாயில்ல, நம்மளால் பண்ண முடியாத, நம்ம எதுக்கு இதுக்கெலாம் போய் பயன்படணும், நம்மளுடைய தனியாக நம்மளுடைய சொந்த முயற்சினால நம்ம வந்துடுவோம், இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் பயப்படணும்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே ஒரு தைரியம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் தான் இப்போ. அதுவும் இவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா இளைய சகோதரர் சப்போர்ட் பண்ணுவாங்க. இளைய சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது. இளைய சகோதரர்கள் அந்த விஷயத்த ஃபோன் மூலமாக இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம், தொழில் வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி சுப விரயம் நடக்க போகுது, அது சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். இது எல்லாமே அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாகவே இருக்குது. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாக்கியஸ்தானம். அப்படி இருக்கும்போது பாக்கியஸ்தானத்தில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்காருன்னா, யாருக்குமே வருமானத்தை தடை பண்ணவே இல்லைப்பா. அவங்களுடைய வருமானம் ரொம்ப ரொம்ப பெரிய வருமானமாக வருதா அப்படிலானாலும் நார்மலான வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த நார்மலான வருமானத்தை தக்க வச்சுக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க ரொம்ப யோசிப்பாங்க. இந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் போடணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த விவசாயம் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லா வரும், விளைச்சல் நல்லா வரும், வேளாண்மை நல்லா வரும் இவங்களுக்கு. இல்லை நான் போடலை, எனக்கு பார்க்குறதுக்கு ஆள் இல்லைனாலும் ஒத்திக்கு விட்டாது பார்த்துருவாங்க, குத்தகைக்கு விட்டாது பார்த்துருவாங்க. ஏன்னா இவங்க அந்த விவசாய பூமியை வேறு ஏதாவது பிளாட் போடணும் அது போடணும் அந்த எண்ணமே இல்லை. யாராவது வந்து கேட்டாலும் அது வேணான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா எப்போ எந்த ஒரு விஷயத்தையுமேவும் இவங்க வந்து ரொம்ப நிறைய சொத்து இருக்குது, சுகம் இருக்குல்ல, அந்த ஒன்று தான் இருக்குது, அந்த விவசாய பூமி அந்த ஒன்று தான் இருக்குது. அப்புறம் நாங்கள் அதை வந்து முக்கியமான ஒரு விஷயமா எங்களுக்கு நாங்கள் இதை எடுத்துக்க போகிறோம் செய்ய போகிறோம் அப்படின்னா, இல்லை பரவாயில்ல, அதை நான் எப்படினாலும் சமாளிச்சுக்கிறேன், கடன் வாங்கியாவது நான் சமாளிச்சுக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக இதை விற்க மாட்டேன் செய்ய மாட்டேன்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுலேருந்து அவங்க மாறவே மாட்டாங்க. அதில் நல்ல தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி தெளிவாக இருக்கிறவங்க எந்த விஷயத்தில் கொஞ்சம் சறுக்கல் ஆவாங்க அப்படின்னா அவங்களோட உடல்நிலையிலையும், இன்னொன்று அவங்க தூக்கி வளர்த்த குழந்தையாக இருக்கட்டும் அல்லது பேர குழந்தையாக இருக்கட்டுமே, தேவையில்லாத ஒரு கடுஞ்சொல் கூட வேணாம், ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை விட்டுட்டாலும் சரி மனசு உடஞ்சி போயிடுவாங்க. அதாவது எவ்வளோ வயசுனாலும் சரி போராடிடுவாங்க, அந்த தெம்பு இருக்குது. ஏன்னா இவங்க நிறைய பிரச்சனையை பார்த்தவங்க, நிறைய போராட்டத்தை பார்த்தவங்க. நம்ம விருச்சிக ராசி நேயர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சியில் நல்லது நடக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னா விருச்சிக ராசி நேயர்கள் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, போன டைம் வந்து போன சீசனுக்கு எங்களுக்கு அந்த பிரச்சனை நடந்துச்சு, இந்த சீசனுக்கு இந்த பிரச்சனை நடக்குதான்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நிறைய போராட்டத்தை பார்த்தனால எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க. ஆனால் மனசில் ஒரு பதட்டம். அந்த பதட்டம் எப்போ அதிகமாகும் அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளோட தன்னுடைய பேர குழந்தைகளோ ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம சொல்லும் போது, இல்லை நம்மளை மதிக்காமல் இருக்கும்போது அவங்களுக்கு தன்னை பற்றினா ஒரு கழிவிறக்கம் ஏற்படும். அப்போனா நான் இப்படி தான் இருக்கேனோ, எனக்கு அதான் மதிப்பு கொடுக்க மாட்டேங்காங்களோ, எனக்குன்னு யாராவது ஒருத்தர் இருந்தால் பரவாயில்லையோ, எனக்கு யாருமே இல்லையோங்கிற ஒரு தனிமை உணர்வு அவங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அவங்களுடைய யார் இருந்தாலும் சரி அவங்களுடைய மனதில் ஏற்பட்ட தனிமை உறவோ அது எதையுமே அவங்க மறக்க மாட்டாங்க, சொல்லி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, யார்ட்டையாவது சொல்லி காமிச்சு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இதுலேருந்து வெளியில் வரணும்.
இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு உதவி பண்ணணும். திருமணத்திற்கு உண்டான உதவி, ஏதாவது ஒரு வகையில் திருமணம் ஆகாதவங்களுக்கு வரன் பார்க்க ஹெல்ப் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிபாடு எதுனாலும் சொல்கிறது, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறதுங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு பண்ணக்கூடிய உதவி கண்டிப்பாக பண்ணணும். அதை பண்ணாலே இந்த மாற்றம் ஏற்படும். அடுத்து ரொம்ப முக்கியமாக என்ன வழிபாடுனா முருகன் வழிபாடு. நிச்சயமாக முருகன் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். இதை பற்றின இது வந்து பொதுவான பரிகாரங்கள் மட்டுமே. இது வந்து பொதுவான ராசிகளுக்கு உண்டான சில விஷயங்கள் தான். இல்லை உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு, என்னுடைய மேச ராசி நான் வந்து இந்த தேதியில் இந்த நேரத்தில் பிறந்தேன்னு தனிப்பட்ட தேதி, பிறந்த தேதியை வச்சு சொன்னால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சில விஷயங்களை பற்றி நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும். இதில் உங்களுக்கு டவுட் வரலாம், அது எப்படி நாங்கள் கீழே உள்ள நம்பருக்கு கொடுத்துறீங்க, நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடலாம், டீட்டெயில்ஸ் கேட்கலாம், எப்படி கரெக்டாக சொல்வீங்க, நாங்கள் நம்புவோம் அப்படின்னாலும், நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை ஆலோசனை கேட்கும்போது உங்களுடைய பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அந்த சொல்கிறது மூலமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அதற்கப்புறம் உங்களுடைய என்ன கேள்வினாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதக ஆலோசனை கேட்டுக்கோங்க. வாழ்வில் வளம் பெறுக. ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு, ஜோதிட ரீதியான பரிகாரங்கள், வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.